அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் புளிச்சக்கீரை பச்சடி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த புளிச்சக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, B6 அண்ட் C நிறைய இந்த மாதிரி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பொடியை வரைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கனாக்கா அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. மினரல்ஸ்னு பார்த்திங்கனாக்கா கால்சியம், பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. இது லோ ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுக்குது. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம வறுத்த இதை ஒரு பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 5லேருந்து 6 கைப்பிடி க்ளீன் பண்ணி வச்சா புளிச்சக்கீரை இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது. புளிச்சக்கீரை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா ஹேர் ஃபால் இருக்கிறவங்க அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சேர்த்துட்டு வாங்க. நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடரை போட்டுட்டோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு இந்த கீரையை பல்ஸ் மோடில் ஒரு 3 டைம் விட்டு அரைச்சி எடுத்துருங்க. இப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் சின்ன குழந்தைங்களாம் கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கஷ்டம். அதனால் நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டோம். 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டோம். முழுசாக தோலோட பூண்டு ஒரு 10 பூண்டு இடித்து சேர்த்துட்டோம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சதை புளிச்சக்கீரை இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சாதத்தில் இந்த புளிச்சக்கீரை கொஞ்சம் போட்டு நெய் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். நன்றி, வணக்கம்.